நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்ஞானி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம் அனுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்பருக்மம் வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குருர் பகவதோ தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. இன்னைக்கு நாம திருப்பாவையில 14வது பாசுரம் பார்க்க போறோம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் பூம்பினகான் செங்கல் பொழிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நன்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ எம்பாவாய். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயை ஐந்தும் அறியாத மானிடரை வையும் சுமப்பதும் வம்பு என்கிறாள் ஆண்டாள். 5 × 5 மல்டிபிள் பண்ணணும். +5 30. ஆண்டாளோ ஆச்சாரியாலோ ஸ்கூல் போனதா தெரியல, ஆனால் கணக்கு வாத்தியாரை விட மிக துல்லியமாக கணக்கு போட்டிருக்கா. ஒவ்வொரு தோழியா ஆண்டாள் அழகா எழுப்புறா. பொழுது விடிந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக செங்கல் நீர் புஷ்பம் மலர்ந்து விட்டது, ஆம்பல் புஷ்பம் பூம்பி விட்டது என்கிறாள். ஆம்பல் புஷ்பம் பார்த்தேடா, செங்கல் நீர் புஷ்பம்னா என்னன்னு தெரியுமா என்று கேட்டால் புஸ்தகத்தில் தான் இருக்கு, ஆனால் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் மல்லி, முல்லை, டிசம்பர், கனகாம்பரம், ரோஜாப்பூ என்றெல்லாம் தான் நாம் சொல்லுவோம். உடனே உள்ளே இருப்பவள், நான் தான் கதவையே திறக்கலையே, உங்களுக்கு செங்கல் நீர் பூத்தது என்று எப்படி தெரியும் என்றாள். அதற்கு வெளியில் இருப்பவர்கள், எல்லா வீட்டு தோட்டத்திலையும் பூலாம் ஒன்றா தான் பூக்கும், உனக்குன்னு தனியாக பூக்காது, உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒண்டி தனியாக பூக்காது என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கும் அவள் மறுத்து விட்டாள். காஷாய வேஷ்டியை உடுத்திண்டு வெத்தலை பாக்கு போடாம வெண்மையான பற்களை கொண்ட யதிகள் அவர்கள் கைங்கரியத்திற்காக கோவில் திறப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றாள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் தனுர் மாசத்துல விடியற் காலை 4 மணிக்கு விஸ்வரூபம். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதிரி செய்வது வழக்கம். இவ இப்படிலாம் சொன்னா எழுந்திருக்க மாட்டா, சுருக்குன்னு சொன்னாலும் எழுந்திருப்பா என்று நினைத்து, என்னவோ எங்களை முன்னம் எழுப்புவேன் என்று சொல்லிவிட்டு நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய், அது மட்டுமல்ல விடியவில்லை என்று வேறு சொல்கிறாய், என்ன பேச்சு சாமர்த்தியம் உனக்கு என்கிறாள். நங்காய் என்றால் நல்ல குணம் கொண்டவள், நல்ல குணமும் இருக்கு, பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, எனவே கண்ணன் கிட்ட எங்களை பத்தி பேச நீதான் சரியானவள் என்கிறாள். எனக்கு என்ன பயன் என்கிறாள். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் தாமரை போன்ற கண்களை உடையவனை பாட வேண்டும், அதற்காக எழுந்து வா என்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.